வழக்கமா மோகன் சார் படம்னா நாகர்கோயில்ல எங்க ஊர் தியேட்டர்ல படம் பார்ப்போம். அப்பெல்லாம் இந்த மாதிரி ரிவ்யூ கிடையாது, யூடியூப் சேனல் எல்லாம் கிடையாது. ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் சார் படம் தியேட்டர்ல பாக்குறது வந்து நல்ல. ஏன்னா அவர் 1980 ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோ, சில்வர் ஜூப்ளி ஹீரோ. நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. 40-45 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. இப்பவும் இந்த பாரு படம் ஏதோ யூத் ஹீரோ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு தியேட்டர்ல வச்ச மாதிரி எஃபெக்டா இருக்கு. சூப்பரா ஆக்ஷன் பிளாக் சிறப்பா பண்ணிருக்காரு. அதாவது யூத் சின்ன பசங்க எப்படி ஃபைட் போடுறாங்க அந்த மாதிரி ஃபைட்டை போட்டு சிறப்பா பண்ணிருக்காங்க. எல்லாம் அவரோட எல்லா படத்தையும் நான் தியேட்டர்ல பாத்துருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் தியேட்டர்ல பாத்துருக்கேன். காமெடி மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் காமெடி எனக்கு வந்து பெருசா இது பண்ணல. தவிர மோகன் சார் வந்து படம் ஃபுல்லா வந்து சிறப்பா நடிச்சிருக்காரு. மோகன் சார் அப்புறம் பிஜிஎம் நல்லா ஸ்டோரி வந்து அப்பா மகளுக்கு உண்டான விஷயங்களை தான் இது பண்ணிருக்கு. விசுவாசம் படத்துல அஜித் அப்பா மகள் சென்டிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி விசுவாசத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கேட்காதீங்க, ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். மோகன் சாருக்கு அவருக்கு தமிழ்நாடு முழுக்க அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அவர் எப்ப படம் நடிச்சாலும் பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ். அவங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ல நம்பி பார்க்கலாம். நல்லா இருக்கு. மர்டர் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் எல்லாம் நடிச்சிருக்கிறாப்புல. எல்லாருமே ரொம்ப நாளா எடுத்திருக்காங்க. நிறைய லொகேஷன் எடுத்திருக்காங்க. நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. மோகன் சார் பல கதைகள் கேட்டு செலக்ட் பண்ண ஒரு படம் தான் ஹரா. இதுக்கு பிறகு அவரோட படம் பேட்டு வருது. அவர் வந்து என்னன்னா 40-45 வருஷம் நடிச்சாலும் இன்னும் அவர் வந்து 30 வயசு ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. அது ரொம்ப ஃபாஸ்டா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதை மியூசிக் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி ரஜினி சார், கமல் சார் எனக்கு சாங் விட பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் உண்மையிலே வேற லெவலா இருக்கு. மோகன் சார் ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. உண்மையிலே சொல்றேன், சூப்பரா பண்ணிருக்காரு. அப்பாவுக்கும் மகளுக்கான ஒரு பாச போராட்டம் அந்த படம். ஹாஃப் கொஞ்சம் சொதப்பெல்லாம் அப்படியே புரியல. பட் ஆனா செகண்ட் ஹாப்ல வரதான் கதையோட கருவே தெரியுது. உண்மையிலே கிளைமேக்ஸ் எல்லாம் படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து மகள வந்து செத்து போயிட்டாங்க நினைச்சுதான் மகளை தேடிதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாமே தேடி வராரு. அவருக்கு தெரியாம ஷாக்கிங்கா வந்து மகள் உயிரோடு இருக்கிறதா வந்து பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல ரொம்ப சென்டிமெண்டா. போதை மாற்றம் எப்படி சொல்றது, மாத்திரையில போலி இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எந்த படத்துலயும் சொல்லலாம். அதை நோக்கிதான் வந்திருக்கு. மத்த படத்தை எதுவும் பேஸ் பண்ணிலாம் வரல. இது ஒரு தனிஜோனா இருக்கு. பாக்குறப்ப சார் வந்து எப்படின்னா கொஞ்சம் டல்லா இருக்காத தவிர அவருடைய அந்த சுறுசுறுப்பான பேச்சா இருக்கட்டும், அந்த டைலாக், அந்த நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பா பிடிக்கும் சார். 2K கிட்ஸுக்கு நிறைய பேர் தெரியாது சார்னா யாருன்னு தெரியாது. அவங்களுக்குன்னா தெரிய வைக்கணும்னா சாருடைய சாங்குகள் வந்து பார்த்தாலும். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. மோகன் சார் இத்தனை வருஷம் வரல, இதுக்கப்புறம் கண்டிப்பா சார் தான் இவருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா 2K கிட்ஸுக்கு தெரியும். அவர் சாங், அவரோட சாங் எவ்வளவோ சாங் இருக்கு, பிடிச்ச சாங் நிறைய இருக்கு. அதுல வந்துட்டு இந்த பாடல் ரொம்ப அச்சிக்கவே முடியாது. இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல வேணாம். ஆனா நடிப்புல வந்து அவர் சொல்றது நல்லாதான் நடிச்சிருக்கிறாரு. அதாவது அவர் இந்த ஏஜுக்கு வந்து நம்ம ஒரு கதைகாலத்தை வந்து இந்த அளவு ஒரு ஆக்ஷன்னா கொடுத்திருக்காருன்னா, ஆக்ஷன் கன்னு பேர் மாறிக்குது. மோகன் சார் கன்னு பேர் மாறிக்குது. இனிமே பல படங்கள்ல வந்து அவர் ஆக்ஷன்ல பாக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு. காதல் நாயகனா வளம் வந்தவர் இன்னைக்கு வந்து ஆக்ஷன் நாயகனா வளம் வர போறாரு. இன்னும் பல படங்களை வெற்றி படமா பண்ணாரு. ஆனா இந்த படத்துக்கோசம் அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது. வேற லெவல் நடிச்சாரு. இது வந்து ஒரு அப்பா மகளுக்கான ஒரு பாச போராட்ட பிணைப்புக்கான படம் தான் இது. சென்டிமெண்டான படம். இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு குடும்பத்துல அப்பா மகளும் எவ்வளவு பாசமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதை. நல்லா கொடுத்திருக்காரு கதை. இந்த கதையை தேர்வு செஞ்சுதான் நடிச்சிருக்காரு. விஜயஸ்ரீ சார் டைரக்டர் சொல்றது வரைக்கும் இந்த நம்ம மோகன் சாரை வேற லெவல்ல வந்து புதுசா காட்டியிருக்கிறாரு. இந்த 2K கிட்ஸ்ல கண்டிப்பா ஒரு பாச போராட்ட ஒரு படமா இருக்கு. இந்த ஒருத்தர் ஃபுல்லாவே கன்னு தானே, அதனாலதானே கன் பேர் மாறிச்சு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அதுல மைக்ல இருந்தாலும் இப்ப இனிமே ஆக்ஷன்ல மாத்தாத கன்னு அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் சார் ஃபுல்லாவே இதுல பாத்தீங்கன்னா முக்காவா படம் ஃபுல்லாவே கன்ல தான். பாட்டு மகளே சாங் சொல்லவே தேவையில்லைங்க. பாட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டு வந்து கேட்டாலே இனிமையா இருக்கும். அது வந்து ஒரு மகளுக்கும் அப்பா மேல உள்ள பாசத்துக்கும், அப்பா பொண்ணு மேல உள்ள பாசம் எடுத்து ஒரு சாங் எனக்கு வந்து ஒரு டைட்டி ஆகுது. லவ் 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 பியூட்டிஃபுல்லா போனனால மோகன் சார் சாங் தான். ஃபெயிலியர் ஆனாலும் மோகன் சாங் தான். தூங்கணும்னாலும் மோகன் சாங் சார் தான். மெயின் அப்செட் எதுவுமே இல்லைன்னா ஒரு பாட்டு FM போட்டா கூட எப்படி இருந்தாலும் ஒரு மோகன் சாங் சார் வந்துடும். ஒரு கார்ல இருந்தாலும் சரி, எங்க டிராவல் பண்ணாலும் டிராவலிங்ல மோகன் சார் சாங் தான். வெளி விழா நாயகன் பல படங்களை வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா அவர் சாங்க கேட்டாலே ஆடாத மனசும் தள்ளாடும் சொல்றதுக்கு இனிமையான ஒரு நாயகன். எங்கள் காதல் நாயகன் ஆக்ஷன் நாயகனா மாறுறது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் பல படங்களை பண்ணணும். அவர் எனக்கு பிடிச்ச படத்துல விதியில சூப்பரா நடிச்சிருப்பாரு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதைக்காலம் வந்து அவரு காதல் நாயகனா பார்த்தது வந்து மெல்ல திறந்த கதவுல ஒரு ஒன் சைட் லவ்ல செகண்ட் நம்மளுக்கு அதான் நம்மள ஒரு காதல் போயிடுச்சுன்னா இன்னொரு காதல் தேடி வரும்ன்றது மெல்ல திறந்த கதவுல. லவ்வர்களுக்கு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, பிளேபாயா இருக்கணும், எல்லாத்தையும் காத்திருக்காரு. இது வரைக்கும் ஆக்ஷனை பார்க்கல. இந்த படத்துல பார்த்தது ஆக்ஷனாவும் காதலாவும் குடும்பத்துல ஒத்தராவும் இனிமே வளம் வருவாருன்றது எங்களோட நம்பிக்கை.